வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமிக்கு குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கண்ணன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தை வருஷப்படி பாடல் எண் 1111 நீர் நிலம் மண்டாது என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளும் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் முருகா யோக நிலை அடைய அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல். தோகை மயிலின் பாகனாம் என மகிழ்ந்தாட ஜோதி அயிலும் தாரும் அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல். தானதன தந்தான தானதன தந்தான தானதன தந்தான தனதான என்ற சந்தகுறிப்புடைய பாடல். நீர் நிலம் மண்டாத தாமரை பறந்து ஓடி நீளம் அகலம் ஜோதி வடிவான நேசமலரும் பூவை மாதின் மனமும் போல நேர் மருவி உன் காதலுடன் மேவி சூரியனுடன் சோம நீழல் இவை அண்டாத ஜோதி மருவும் பூமி அவை ஊடே தோகைமயிலின் பாகனாம் என மகிழ்ந்தாட ஜோதி அயிலும் தாரும் அருள்வாயே. வாரி அகிலம் கூச 1000 பணம் சேடன் வாய்விட ஒடு என் பாலும் உடு போலவார் மணி உதிர்ந்து ஓடவே கவிஞிருந்தாட மாமயில் விடும் சேவல் கொடியோனே. ஆரியன் அவன் தாதை தேடி இனமும் பாடும் ஆடல் அருணம் ஜோதி அருள்பாலா. ஆனைமுகவன் தேடி ஓடியே அண்ண காதல் ஆசை மருவும் ஜோதி பெருமாளேன்னு முடிகிறார். முதல் பகுதி எடுத்துக்குவோம். நீரும் நிலம் அண்டாத தாமரை படர்ந்து நீளம் அகலம் ஜோதி வடிவான நேசம் மலரும் பூவை மாதின் மனமும் போல நேர்மருவி உன் காதலுடன் மேவி சூரியனுடன் சோமன் நீழல் இவை அண்டாத ஜோதி மருவும் பூமி அவை உடை தோகை மயிலின் பாகனாம் என மகிழ்ந்தாட ஜோதி அயிலும் தாரும் அருள்வாயே அப்படின்னு முதல் பதில கேட்கிறார். இப்போ இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம பொறுப்பெடுக்கிறத பார்த்துட்டோம்னா, அதாவது முதல்ல நீரும் பூமியும் சம்பந்தப்படாத அளவில் தழைத்து விளங்கும் தாமரை, நாளிதழ் தாமரை ஆகிய மூலாதாரம், 6 இதழ் தாமரை ஆகிய சுவாதிஷ்டானம், 10 இதழ் தாமரை ஆகிய மணிப்பூரகம், 12 இதழ் தாமரை ஆகிய அநாகம், 16 இதழ் தாமரை ஆகிய விசுக்தி, 2 அல்லது 3 இதழ் தாமரை ஆகிய 6 ஆதாரங்களின் வழியாக படர்ந்து சென்று நீளம் அகலம் இவை எல்லையற்று விளங்குகின்ற ஜோதி ரூபமாம் சிவநேசத்தால் பெறப்படும் பூவை சிவமாதினை மனம் செய்து கொண்டது போல அவ்வகைய உரிமையோடு அந்த சிவசுடருடன் நேராகி பொருந்தி அதாவது அனுபவிக்கும் ஆசையுடன் இருந்து சூரியன் சந்திரன் இவர் தம் நீழல் ஒளி எட்ட முடியாத பேரொளி பொருந்தும் தேஜோமண்டல பூமியிலே கலாப மயிலை செலுத்துவோனாகிய முருகனே இவன் என்று சொல்லி உன்னுடைய அன்பர்களாகிய நாங்கள் எல்லாம் மகிழ்ந்து கூத்தாட உமது ஒளி வீசும் வேலையும் கடப்ப மாலையும் தந்த அருள்வன்னு முதல் பதில வென்றார். 2வது பதில வாரி அகலம் கூச 1000 பணம் சேடன் வாயுட உடு என் பாலும் உடு போலவார் மணி உதிர்ந்து ஓடவே கவிஞிருந்தாட மாமையில் விடும் சேவல் கொடியோன். ஆரியன் அவன் தாதை தேடி இனமும் பாடும் ஆடல் அருணம் ஜோதி அருள்பாலா. ஆனைமுகவன் தேடி ஓடிய அண்ண காதல் ஆசை மருவும் ஜோதி பெருமாளே. அதாவது கடலுடைய எல்லா பாகங்களும் 1000 படங்களுடைய ஆதிசேஷன் வாய்விளக்க ஓட வெளிப்பட்டு ஓட அது அங்கனம் ஓடும் 8 திசையிலும் நட்சத்திரங்கள் போல வார் உயர்ந்த ரத்னங்கள் உதிர்ந்து சிதறவும் அழகு ததும்பி ஆடும்படி சிறப்புற்ற மயிலை செலுத்தும் சேவல் கொடியனே. பிரம்மனும் அவன் தந்தையான் திருமாலும் தேடி நின்று இன்னமும் இன்றளவும் பாடி போற்றும் திருவிளையாடலை புரிந்த செஞ்சோதி ஆகிய அருணாச்சலேஸ்வரர் அல்லது அண்ணாமலையார் அருடைய குழந்தையே. ஆனைமுகவன் கணபதி தேடி ஓடியே நீ இருக்கும் இடத்தை தேடி ஓடி அணுகும்படி அவரை வரவழைத்த காதலாசி வரும் அழகிய காதலாசியை வழிபால் கொண்ட ஜோதி பெருமாளை. அல்லது கணபதி தேடி ஓடி வந்து உதவும் அளவுக்கு தெய்வப்பெண் வள்ளி மீது காதலாசை கொண்ட ஜோதி பெருமாளை. அல்லது கணபதி தேடி ஓடி வந்து உதவும் அளவுக்கு காமனோய் அடைதலாம் ஆசை பொருந்திய ஜோதி பெருமாளை. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜோதி அயிலும் தாரும் அருள்வாயின்னு வேண்டுகிறார். இப்போ இதில் மிக முக்கியமான குறிப்புகள். முதல்ல
பூவை மாதின் மனம், சிவசூடர் அதனை பாவை மனம் என மருவினார், ஏற்கனவே திருப்பூரில். அடுத்தது சூரியனுடன் சோம நீழலிவை, இருள் கதிர் இலி பொற்பூமி வாணிந்து கதிரில்லாத நாடுனார், ஓர் கதிர் அணுகொணாத பொன்னிடம்னார், ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது தோகமயிலின் பாகனாம் என மகிழ்ந்தாட, ஓர் இளையோன் எனவே மறையோது இயல்வேலுடன் மாறுவாய் உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்தும்பார், ஏற்கனவே திருப்பூரில் படித்த விஷயங்கள் தான் அதெல்லாம். ரெண்டாவது பகுதியில் 1000 பணம் சேரும், அதாவது 1000 பகவாய்கள் தீ விஷம் கொப்பிடிப்பம்பார், மயில் விருத்த 8வது பாட்டில் அதே கருத்து தான். வெண்பாலுடன் முழுப்பல், உடன் பாலும்பார், உடன் பாலும் ஒடு என் பாலும் பிரியும். அடுத்தது ஆரியனவன் தாதை தேடி இனமும் அரி அயன் தேடன்றது, ஏற்கனவே திருப்பூரில் படித்த வரலாறு. ஆனைமுகம் தேடி ஓடி, இதில் அதாவது வள்ளியை அச்சுறுத்த விநாயகர் ஓடி வந்த வரலாறு சொல்கிறார். கணபதி யானை முறிவள் அழைக்க வந்த தன்மையை தந்தி கடவுள் தனி வாரண பொறுப்பு வந்துற்றதம்மா மறிக்கடலையை போல முழங்கினார் கந்தபுராணத்தில். கும் என தருக்கள் சாய்த்து கூட்டின முருட்டி சேக்கன் மைக்கலை முழங்கி நேரே கடுகி இட்டது அப்படின்னு தனியாக புராணம் சொல்கிறார். இனி ஆனைமுகவன் தேடி ஓடிய அணங்காது அப்படிங்கிறதுக்கு ஆனைமுகவன்னா தாரகாசுரன் போர் தேடி ஓடி அணங்கு வருத்தத்தை அடைதலில் காதல் குருத ஜோதி என வச்சுட்டு தோகைமயிலின் பகன் என்பதற்கு தோகை மயில் போன்ற பார்வதி பவன நடராஜமூர்த்தியை போல அப்படின்னும் நம்முடைய மதிப்பிற்குரிய குருநாதர் ஆசிரியர் கோல் ஸ்ரீ கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உரை சொல்வார். திருப்பூர் அமிர்தத்தில் இந்த பாடல் சுவாமி திருப்பூர் அமிர்தத்தில் ஒவ்வொரு பாடலாக பொருள் விளக்கும் போது இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் மலர் 18 இதழ் 9 அதில் வந்தது. இது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் காணல், விதமான பொருள் காணல். அடுத்தது தேடி போர் புரிதல். எங்கே அக்கிரி என்று திக்கன வருசூரைன்னு திருப்பூர் சொல்கிறார். அதே இடம் தான், அதே தான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் சுவாமி வச்சிருக்கார். என்ன கேட்குறார் அப்படின்னா, அதாவது முதல்ல இது ரொம்ப தத்துவார்த்தமான பாடல். நீரும் பூமியும் சம்பந்தப்படாது தழைத்து விளங்கும் 6 ஆதாரங்கள். 4 தமராய மூலாதாரம், 6 தமராய சுவாதிஷ்டானம், 10 தமராய் ஆகிய மணிபூரகம், 12 தமராய் அநாகதம், 16 தமராய் ஆகிய விசுப்தி, 2 தமராய் ஆக்னி ஆகிய ஆதாரங்கள் வழியே பறந்து சென்று நீளமகலம் இவை எல்லையற்று விளங்கும் ஜோதி சுரூபமான சிவநேசத்தால் பெறப்படும் சிவமாதினை திருமணம் செய்து கொண்டது போல அந்த சிவசுடரோடு நேராக பொருந்தி உள்ளத்தில் நீங்காத அன்போடு இருந்து சூரியன் சந்திரன் ஆகியவனை ஒளியட்ட முடியாத பேரொளி பொருந்தும் அந்த ஜோதி மண்டல பூமியில் தோகையுடைய மயிலை செலுத்தியவனாகிய முருகன் இவனே என்று நான் மகிழ்ந்து கூத்தாட உன்னுடைய ஒளி வீசும் வேலையும் கடப்பமாலையும் தந்தருடன் வேண்டார். அதான் முதல் பகுதி. 2வது பகுதியில் எம்பெருமானுடைய பராகரம். முதல்ல கடவுடைய எல்லா பகுதிகளிலும் கூசி நிலையுடைய 1000 படங்களுடைய ஆதிசேஷி வாய்ப்பிழந்து வெளிப்பட்டு ஓட 8 திசையும் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்வன போல உயர்ந்த ரத்னமணிகள் உதிர்ந்து சிதறவும் அழகு ததும்பி அறிகின்ற சிறந்த மயிலை செலுத்தும் வேல்குடியுடைய பெருமாளே. அடுத்தது பிரம்மனும் அவனுடைய தந்தையாய் திருமாலும் தேடி நின்று இன்னமும் காண முடியாதபடி பாடி போற்றும் திருநடனம் புரிந்த செஞ்சோதியாகிய அண்ணாமலையாருடைய பாலனே. அவங்க அப்பாவோட பராகரத்தை சொல்கிறார். யானை மூலான கணபதி வள்ளி இருக்கும் இடத்தை தேடி ஓடியே வந்து நெருங்கும் அளவுக்கு அழகிய காதலாசையை வள்ளியின் மேல் கொண்ட ஜோதி வடிவான திருமாளே அப்படின்னு பல்வேறு விஷயங்களை 2வது பதில் வச்சு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன? உனது ஒளி வீசும் வேலையும் கடப்பமாலை தந்தருக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவில் சமர்ப்பித்த அருள் பத்திரமும் குரு அருணா பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகாசன்.